விட்டு சென்று விட்டால் நான் வேற எவரையும் சந்திக்க கூட மாட்டேன். இல்லை மகனே, இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக தாங்களும் தந்தையாரும் தியாகம் புரிகிறீர்கள். நாங்கள் அனுபவிக்கும் வேதனையை விட அது பெரியதாகும். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தாயே. நான் கணபதிக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவன் தங்களது நிலைமையை புரிந்து கொள்வான். இல்லை கார்த்திகேயா, ஒரு தாய் செல்லும் போது குழந்தைகளின் கண்களில் கண்ணீர் இருக்கக்கூடாது. மகனே, நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. இம்முறை தங்களின் புத்திகள் எதுவும் பலிக்காது. உன்னிடம் நாங்கள் யுக்தியோடு வந்துள்ளோம் என்று யார் கூறினார்கள்? கவலையுற்ற எங்கள் மகனை தேற்ற, மேலும் அவன் முகத்தில் புன்முறுவல் ஏற்படுத்தவே வந்துள்ளோம். ஆம் மகனே, நான் உன்னை உறங்க வைக்கிறேன். பார்த்தீர்களா? தாங்கள் என்னை உறங்க வைக்கப் போகிறீர்கள். நான் உறங்கிய பின் சென்று விட போகிறீர்கள். ஆனால் இம்முறை நான் தங்களின் வீழ்ச்சியில் விழப்போவதில்லை. தாங்கள் எனக்கு வாக்களித்தாக வேண்டும். வாக்களியுங்கள். ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாக்களியுங்கள் தாயே. ஆகட்டும், நான் உனக்கு வாக்களிக்கிறேன். ஒன்று தெரியுமா கணேசா, இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு தானே ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது அனைவருக்கும் கிடைத்த சௌபாக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு சௌபாக்கியம் கிடைத்தது. அதுதான் நீ. உனது பிறப்பின் கதை உனக்கே நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் அந்த கதையை நான் இன்று மீண்டும் உனக்கு கூறப்போகிறேன். இதனால் உனக்கு ஒரு தாய் தன் மகனின் மீது எவ்வளவு அன்பு மற்றும் பிரியம், அனைத்தையும் விட தன் மகனை நேசிக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாய். எனக்கு மட்டும் சந்தான பாக்கியம் இல்லாமல் ஏன் போனது? தாயே, 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 தாயே. நான் இப்பொழுது சென்றாக வேண்டும் மகாதேவா.